51, 52 ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனமும் 52வது வசனமும் ரெண்டே வசனம் தான். இந்த ரெண்டு வசனத்துல யோசேப்பு தேவிமா எத்தனை முறை தன்னை பத்தியே சொல்லிக்கிறாரு தேவிமா சொல்ல போறாங்க. அந்த வார்த்தை வந்தாதானா படிக்கவே இல்லையா? ரொம்ப முடியுமா? படிக்கவே இல்லையா? வசனம் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டீங்க இல்ல, தப்பாது சார். வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பதுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். எத்தனை வாட்டி சொன்னார்? ரெண்டா? அப்படி 1, 3, 2, 1 3 வாட்டி சொன்னாரா? இல்ல 5. தயவு செஞ்சு கை தட்டு, நல்லா கை தட்டுங்க. உங்க கவுன்சிங்களா இல்ல சும்மா ப்ளூக்ல சொல்றீங்களா? ப்ளூக் தானா? நான் கொடுப்பாங்க, கொடுங்க. வேற அவங்க தங்கச்சி பசங்க யாரும் கொடுங்க. 5 முறை இந்த ரெண்டு வசனத்துல யோசேப்பு 5 முறை தன்னை பத்தி சொல்றாரு. கவனிக்கலாமா? யோசேப்பு, என் வருத்தம் யாவையும், என் ஒரு வாட்டி வருதா? என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி 3 தேவன் என்னை பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பதுக பண்ணினார். 5 இந்த ரெண்டு வசனத்துல 5 முறை தன்னையே சொல்றாரு. நிறைய நேரம் ஜபத்துல நீங்களும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது நம்ம எடுத்தவனே எங்க போயிடுவோம்னா, சிலுவை சுமந்தீரே, உலகத்தை படைத்தீரே, அது பண்ணீரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே சொல்லி எங்கெங்கயோ போயிடுவோம். நம்ம ஜபத்துல நிறைய நேரம் நமக்கு ஆர்வம் இல்லாம, ஒரு நல்ல ஒரு அனல் பிடிப்பு இல்லாம போறதுக்கு முக்கியமான காரியம் நம்ம எடுத்தவனே அந்த மாதிரி லெவலுக்கு போயிடுதான். அப்ப நீங்களும் நானும் முதல்ல பண்ண வேண்டியது, ஆண்டவரை நீங்களும் நானும் நன்றி சொல்ல வேண்டியது, ஆண்டவர் தனிப்பட்ட விதமா எனக்கு என்ன பண்ணிருக்கிறார். நான் 10வது படிச்சதுக்காக இன்னைய வரைக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனையோ முறை என் குழந்தைக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பலவீனம் இருந்தது, கத்த என் குழந்தைய சுகமாக்கினாரு, இன்னைய வரைக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். 2 வருஷம் முன்னாடி என் குழந்தை உடம்பு சரியில்லாம போச்சு, என்னை காப்பாற்றினாரு, இன்னைய வரைக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நமக்கு செய்த நன்மைகள், எத்தனையோ கொடுமையான சூழ்நிலைகளை நீங்களும் நான் போயிருக்கோம், எத்தனையோ படுக்கையில மரண படுக்கையில போயிருப்போம், எத்தனையோ கொடூரமான சூழ்நிலை, எத்தனை நெருக்கமான சூழ்நிலை. அதை நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது நம்ம ஆவியில உற்சாகம் வரும், ஜபம் நமக்கு ஆர்வமா இருக்கும். ஆனா நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம்னா, வேற யாருக்கும் செஞ்சத ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம், தனிப்பட்ட விதமா எடுத்துறாம அவர் என் மதத்தோட தெய்வம், என் ஜாதியோட தெய்வம், என் ஊரோட தெய்வம், என் நாட்டோட தெய்வம்னு அப்படி ஜெனரலைஸ் பொதுப்படுத்தும் போதுதான் பிரச்சனையே வருது. ஆண்டவரை நீங்களும் நானும் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் ஆராதிக்கணும், ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். இத சொன்னவர் யோசேப்பு. யோசேப்பு என்ன சொல்லிருக்கலாம்? எங்க கொண்டு தாத்தா ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்தீரே, எங்க அப்பா யாக்கோபை ஈசாக்கா, எங்க தாத்தா ஈசாக்கா ஆசீர்வதித்தீரே, நன்றி. யாக்கோபு எங்க அப்பா யாக்கோபு ஆசீர்வதித்தீரே, நன்றி. என்னையும் போனா போது ஆசீர்வதித்தீரே, நன்றி சொல்லிருக்கலாம். ஆனா சொல்லல. அவர் எங்க வர ஸ்ட்ரெயிட்டா, எங்க தாத்தா எங்க கொண்டு தாத்தாவுக்கு பண்ணீங்க, எங்க தாத்தாவுக்கு பண்ணீங்க, எங்க அப்பாவுக்கு பண்ணீங்க, எல்லாம் ரைட்டு. அதெல்லாம் தாண்டி அவர் எனக்கு பண்ணிருக்கிறார். என் தகப்பனுடைய வருத்தம், என் தகப்பனுடைய வீட்டினுடைய வருத்தத்தை நான் பட்ட உபத்திரவத்தெல்லாம் மாத்தி இருக்கிறார். அவர் எங்க தாத்தா காப்பி, எங்க தாத்தாவுடைய தெய்வம்ன்றதுனால, எங்க அப்பாவோட தெய்வம்ன்றதுனால வணங்கல, அவர் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார், அதனால அவருக்கு நன்றி சொல்ல அவர் வணங்குவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம அவர் ஒரு மத தெய்வமா ஏதோ தூரமா வச்சிடாம, உங்களுக்கு எத்தனையோ நீங்க யோசிச்சு பாரு, எத்தனையோ நெருக்கங்களை போயிருப்பீங்க, எத்தனையோ கொடுமையான சூழ்நிலையில் போயிருப்பீங்க. இன்னைய தாண்ட முடியாது, நம்ம இதுக்கப்புறம் நம்மளால உயிர் வாழ முடியாது, இதுக்கப்புறம் இந்த நாளை கடக்க முடியாது, எத்தனையோ சூழ்நிலை வந்திருக்கும், எனக்கு வந்திருக்கு. ஆனா கர்த்தர் அதெல்லாம் மாற்றி நம்மள உயிரோட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ நிந்தைகளை மாத்தி இருக்கிறார், எத்தனையோ போராட்டங்களை மாத்தி, எத்தனையோ ஆபத்துகளை மாத்தி இருக்கிறார். அப்ப அந்த தெய்வத்துக்கு அவைகள் சொல்லி நன்றி சொல்லணும்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நம்ம எடுத்த உடனே அவரை பொதுப்படையா பண்ணிட்டு போயிடாம, அவர் நம்ம தனிப்பட்ட விதத்துல நம்மளோடு கூட பர்சனலைஸ் தனிப்பட்ட விதமா இருக்கணும். நிறைய நேரம் என்ன பண்ணணும்னா, ஊழியம் தனிப்பட்ட விதமா வந்துடும், காணிக்க தனிப்பட்ட விதமா ஆயிடும். ஆனா அதெல்லாம் தனிப்பட்ட விதமா ஆகக்கூடாது, அதெல்லாம் கர்த்தருக்குரியது. ஆனா கர்த்தர் எனக்குரியது, கர்த்தர் எனக்குரியவர், எங்களுக்குரியவர் இல்ல, கர்த்தர் எனக்குரியவர். பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்த கும்பல்ல போய்தான் போகும்போதுதான் பிரச்சனையே.
நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 4:1. ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். யார் செத்து போனதுக்கு அப்புறம்? ஏகூத் என்ற நியாயாதிபதி செத்து போன உடனே எல்லா ஆண்டவரை விட்டு எல்லாம் எங்க போயிட்டான்? தன்னுடைய சிலை வளர்ப்பு தேவனுக்கு பிரியமில்லாத துஷ்ட ஆராதனைக்கு போயிட்டான். யார் செத்ததுக்கு அப்புறம்? ஏகூத்ன்றவர் செத்ததுக்கு அப்புறம். அப்ப ஏன் இவன் ஏன் ஏகூத் செத்தோடனே போயிட்டான்? காரணம் இவன் கர்த்தர் கூட கனெக்ட் இல்ல. யார் கூட கனெக்ட்? அந்த பாஸ்டர். நம்ம புரியுதுக்கா சொல்றாங்க. ஏகூத்ன்ற பாஸ்டர் கூட தான் கனெக்ட்ல இருக்கிறான். கர்த்தர் கூட கனெக்ட் இல்ல. இஸ்ரவேலிலேயே ஒரு பெரிய தோல்வியுற்ற ஒரு மாநிலம்னா நியாயாதிபதிகள் தான். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, சபைக்கு போறாங்க, ஆண்டவர் கூட ஐக்கியப்படுறாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. நியாயாதிபதிகள் எல்லாம் பாத்தீங்க, நியாயாதிபதி படிச்சீங்கன்னா அந்த நியாயாதிபதி இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா இருப்பான். அந்த நியாயாதிபதி மட்டையான உடனே இவன் ஆண்டவர் விட்டு ஓடுவான். நம்ம வாழ்க்கையில ஏகோத் சாகலாம், ஏசப்பா சாகக்கூடாது. அல்லேலூயா. எந்த ஊழியர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனோம், ஆனா கர்த்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி நம்ம சர்ச்சை விட்டு போனாங்க. போயிட்டு நான் ரொம்ப ஆண்டவர்லாம் விட்டு போறாங்களேன்னா இல்ல, அவங்க இன்னொரு சபைக்கு அவங்க ஆராதனை கலந்து கொண்ட கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. அவங்க இந்த ஜானை விட்டு பிரிஞ்சாலும் கர்த்தர்ன்ற ஜானை விட்டு பிரியாம தான் இருந்தாங்க. சோத்திரம். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில ஜான் போயிடலாம், ஜான் இல்லாம இல்லைன்னா பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கர்த்தர்ன்ற ஜான் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அப்போ அந்த ஏகோத் ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டாங்க? அவங்க கர்த்தர் கூட கணக்குல இல்லாம அந்த ஏகோத் கூட கணக்குல இருந்தாங்க. அப்ப ஏகோத் செத்த போது இவங்க என்ன பண்ண? கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரோட தனி எந்த மனுஷனையும் வைக்காம அதை தாண்டி நம்ம ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது நம்ம ஜெபம் உற்சாகமா இருக்கும். ராகேலை பத்தி ஆதியாகமம் 30:23-24 நான் வாசிக்கிற. ராகேல் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தருக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ராகேலுக்கு அக்காக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சு, தங்கச்சி குழந்தை பிறக்கவே இல்லை. அப்ப கர்த்தர் அனுகிரகம் பண்ணி ஒரு நாள் குழந்தை பாக்கிறத கட்டளையிட்ட போது அவங்க ஆண்டவருக்கு போய், எங்க வீட்டுக்காரர் அடுத்த வேலை சாப்பாடு வழி இல்லாம எங்க அப்பா கிட்ட வந்தாரு, அவரை நீங்க ஆசீர்வதிச்சீங்களே, ஸ்தோத்திரம் சொல்லல. எங்க அக்கா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது, எவ்வளோ ஒரு இச்சவன் வந்து மாட்டுவானான்னு காத்துட்டே இருந்தோம். ஒருத்தர் என்ன சைட் அடிக்க வந்து, சார் எங்க அக்காவே எங்க அப்பா சூப்பரா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லல. அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா ஆண்டவர் எனக்கு ஏன் நிந்தைய மாத்தி இருக்கிறார், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்க, ஏன் நிந்தைய மாத்தி இருக்கிற? எங்க அக்காவுடைய நிந்தை இல்ல, எங்க வீட்டுக்காரோட நிந்தை இல்ல, எங்க அப்பாவோட நிந்தை, இதெல்லாம் பண்ணிருக்கிற ரைட்டு. ஆனா அதெல்லாம் விட அவர் ஏன் நிந்தைய மாத்தி இருக்கிறார்? அப்ப ஆண்டவரை தனிப்பட்ட விதமா அவங்க எடுத்துக்கொண்ட போது ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சதை நம்ம பாக்குறோம். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் முதல்ல ஜபத்துல நம்ம பண்ண வேண்டியது, என்னைக்கோ ஒரு நன்மை செஞ்சிருப்பாரு, அதை சொல்லி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, பைபிள் சொல்லுது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள். பின்னானதை மறந்துன்னு சொல்றார் பவுல். ஆனா நீங்களும் நானும் பின்னானது ஒரே ஒரு காரியத்துக்காக நினைக்கணும். எதுக்கு? ஆண்டவர் நன்றி சொல்றது. ஆண்டவரே, அடுத்த வேலை சாப்பாட்டு வழி இல்லாம இருந்திருக்கிறேன், அடுத்த வேலை காரியம், அடுத்த வேலை நான் வீட்டுல எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலை இருந்திருக்கிறேன், ஆனா அதெல்லாம் மாத்தினீரு, என்ன நான் மடத்தினீரு அப்படின்னு சொல்லி அவரை தனிப்பட்ட விதத்துல இருக்கும் போதுதான் அது ஆசீர்வாதம். ஊழியத்தை தனிப்பட்ட விதமா எடுத்துடக்கூடாது. சமீபத்துல ஒரு பிரதர் சொன்னாரு, நீங்க வெள்ளக்காரங்களாம் வரும்போது என்னை வந்து கூப்பிட்டு எல்லாம் பண்ணல. நான் நினைச்சேன் அவர் கர்த்தர் ஊழியம் பண்றாருன்னு நினைச்சேன், அவர் ஜானுக்கு ஊழியம் பண்ணிக்கல. கர்த்தர் ஊழியம் பண்ணா இப்ப இந்த சர்ச்சை யார் நடத்துறா? இப்ப ஜாயின் சர்ச்சை யார் நடத்துறா? சொல்லுங்களா? நான் நடத்துறேன்ல. இப்ப நீங்க இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பாஸ்டருடைய இதுல ஏன் போட்டோ இருக்காது.